இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐராக்சின் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா சரவணா டி கோட்ஸ் அவங்க சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டாக வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாம். அது சரியா ஜனவரி 23, 1897 வெஸ்ட் வெர்ஜீனியாவுடைய ஒரு ரூரல் ஏரியால நேரம் இரவு 9 மணியை நெருங்கிட்டு இருந்துச்சு. அங்க வாழ்ந்துட்டு வந்த பிளாக் ஸ்மித்தான எராஸ்மஸ் அவருடைய கடையில ரொம்பவே மும்முரமா வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அன்னைக்கு ஈவினிங் ரொம்பவே சீக்கிரமா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு அவர் பிளான் பண்ணியிருந்தாலும் சடனா குதிரையுடைய லாடம் செய்யணும் அப்படின்னு ஒரு ஆர்டர் வந்ததால இப்போ அதை பண்ணிட்டு இருக்காரு. இப்போதைக்கு இந்த ஒர்க் முடிகிற மாதிரி தெரியல. சோ வீட்டுக்கு போறதுக்கு இனிமே லேட் ஆகும் அப்படின்னு நினைச்சவரு அவருடைய ஷாப்ல வேலை செஞ்சுட்டு இருந்த 11 வயதான ஹெல்ப்பரை கூப்பிட்டு, நீ என்னுடைய வீட்டுக்கு போய் நான் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படிங்கறத என்னுடைய ஒய்ஃப் ஜோனா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிரு, கூடவே அவளுக்கு ஏதாவது உதவி வேணும் அப்படின்னாலும் கொஞ்சம் செஞ்சு கொடுத்துட்டு வா அப்படின்னு அனுப்பி வைக்கிறாரு. ஆனா இதுக்கப்புறமா நடந்த விஷயங்கள் தான் துளி கூட நம்ப முடியாத ஒரு விஷயமா மாறுது. இந்த உலகத்துல எத்தனையோ பேய் கதைகள் இருக்கு, அதுல ஒரு சிலது மட்டும்தான் கிரெடிபிளா இருக்கும். அப்படி நம்ம இன்னைக்கு பார்க்க போற இந்த உண்மை சம்பவத்துல அரசாங்கமே இதை அக்செப்ட் பண்ணிருக்கு. ஏன் நீதிபதிகளே இதை நம்பி அதை கேஸ்ல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அப்படியான ஒரு கேஸ் தான் இது. ரொம்ப நாளாவே பேய் கதை வேணும் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க. உங்களுக்காகவே உண்மையாகவே வரலாற்றுல நடந்த, கேட்கறதுக்கு பொய் மாதிரி இருக்கிற ஆனா உண்மையில நடந்த ட்ரூத் இஸ் ஆல்வேஸ் ஸ்ட்ரேஞ்சர் தென் ஃபிக்ஷன் சீரிஸ் உடைய இன்றைய எபிசோட்ல நம்ம பார்க்க போறோம். சோ மறக்காம இப்பவே வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. மேபி நைட் நேரத்துல நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு ரூம்குள்ள தனியா போயிட்டு லைட் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிட்டு ஹெட்செட்டை போட்டுட்டு ஒரு ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ் ரெடி ஆயிக்கோங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டி கோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். வந்துச்சு பேய் வந்துச்சு. அந்த 11 வயசு பையன் அங்கிருந்து கிளம்பின உடனே எராஸ்மஸோ திரும்பவுமே அந்த குதிரைலாடம் செய்யறதுக்காக நெருப்பை பத்த வச்சு வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஆனா இப்ப எராஸ்மஸுடைய மனசு எல்லாமே இந்த குதிரைலாடம் செய்யறதுல இல்ல, அவருடைய மனசு முழுவதுமே தன்னுடைய மனைவியான ஜோனா மேலதான் இருந்துச்சு. பிகாஸ் அவருடைய மனைவி இப்ப பிரெக்னெண்டா இருக்காங்க. இவரும் ஜோனாவும் சில மாதங்களுக்கு முன்னாடி தான் மீட் பண்ணிக்கிட்டாங்க. 23 வயதான ஜோனா ரொம்பவே அழகான ஒரு பெண்மணி. 35 வயதான எராஸ்மஸோ சில மாதங்களுக்கு முன்னாடி தான் அந்த சின்ன ஊர்ல அவருடைய பிளாக் ஸ்மித் ஷாப் அங்க வைக்கிறதுக்காக வந்திருந்தாரு. அங்கதான் அவங்க ரெண்டு பேருமே சந்திக்கிறாங்க. பார்த்த உடனே ரெண்டு பேர்த்துக்குமே பிடிச்சு போய் காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த விஷயம் ஒரு நாள் ஜோனாவுடைய அம்மாவான மேரி ஜேனுக்கு தெரிய வருது. அவங்களுக்கு இதுல துளி கூட விருப்பமே கிடையாது. அதனால அவங்க ரெண்டு பேரையுமே சந்திக்க விடாம ஜோனாவை தடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஜோனா அவங்களுடைய காதல்ல ரொம்பவே உறுதியா இருந்ததால எராஸ்மஸை மீட் பண்ண சில மாதங்கள்ல அவரை கல்யாணம் பண்ணி தனியா அவங்களுக்கு அப்படின்னு ஒரு வீட்டுல வந்து வாழவும் ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் எஸ், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ அவங்க பிரெக்னென்ட் ஆகவும் இருக்காங்க. இந்த சந்தோஷமான விஷயத்த உடனடியா எல்லாத்துக்கிட்டையுமே சொல்லணும் அப்படின்னு அவங்க நினைச்சாலும் அப்போதைக்கு அவங்க அதை யாருக்கிட்டையுமே சொல்லாம மறைச்சு வச்சிருந்தாங்க. பிகாஸ் ஜோனா பிரெக்னென்ட் ஆனதுல இருந்து அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போக ஆரம்பிக்குது. டாக்டர் கிட்ட செக் பண்ணி பாக்குறப்ப பிரெக்னன்சி தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ எராஸ்மஸ் மற்றும் ஜோனா ரெண்டு பேருமே இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், பிரெக்னன்சி நல்லா டெவலப் ஆனதுக்கு அப்புறமா மத்த எல்லாத்துக்கிட்டையுமே சொல்லிக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்றாங்க. இப்படி இருக்கும் பொழுதுதான் ஒரு நாள் நான் இன்ட்ரோல சொன்ன விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. சோ இப்ப சீக்கிரமா வேலையை முடிச்சிட்டு ஜோனாவை பார்க்க போகணும் அப்படின்னு அவருடைய எண்ணம் முழுவதுமே ஜோனா மேலேயே தான் இருக்கு. இப்படி அவர் திங்க் பண்ணிட்டு இருக்கிற அதே நேரத்துல அவர் சூடு பண்ணிட்டு இருந்த அந்த இரும்பு ஆரஞ்சு கலர்ல மாற ஆரம்பிக்குது. அண்ட் அவரும் அதை பினிஷ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதே நேரத்துல பேரலா இவர் அனுப்பின அந்த 11 வயசு பையன் எராஸ்மஸ் உடைய வீட்டுக்கு போறான். அங்க இருக்கிற கேட்டை ஓபன் பண்ணி வீட்டுடைய முன்வாசல் கதவை தட்ட ஆரம்பிக்கிறான். ஆனா ரொம்ப நேரம் ஆகியுமே கதவு திறக்கவே இல்லை. இந்த நேரத்துல ஜோனா வெளியே போயிருக்கவும் வாய்ப்பில்லை. சோ உள்ள என்ன பண்றாங்க அப்படின்னு கதவுடைய ஹேண்டில் மேல கைய வச்சு ஓபன் பண்ணி பாக்குறான். டோரும் ஓபன் ஆகுது. அப்படி கதவை ஓபன் பண்ண உடனே ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயத்த அந்த ஹெல்ப்பர் நோட் பண்றான். வீட்டுக்குள்ள ஒரு விளக்கு கூட பற்ற வைக்கப்படல. வீடு முழுவதுமே ரொம்பவே இருட்டா இருந்திருக்கு. இந்த இருட்டுக்குள்ள அதுவும் தனியா என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒவ்வொரு ரூமா அவங்களுடைய பெயரை சொல்லி கூப்பிட்டே போக ஆரம்பிக்கிறான். ஆனா ஆப்போசிட்ல இருந்து எந்த ஒரு பதிலுமே வரல. அப்பதான்
நீ போவியா? அதிர்ச்சியான காட்சியை பார்க்கறான். மாடிக்கு போற படிக்கட்டுடைய ஸ்டார்டிங்ல ஜோனா எந்த ஒரு அசைவுமே இல்லாம கீழே அங்க தரையில படுத்திருக்கிறத பார்த்த அந்த 11 வயதான ஹெல்ப்பரும் வலிச்சு விட்டுட்டாங்க. அப்படியே உறைஞ்சு போயிடுறான். பார்க்கிறதுக்கு தூங்கிட்டு இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலுமே ரொம்பவே பயத்தோட மெதுவா ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வச்சு ஜோனாவுடைய பக்கத்துல போய் நிக்கிறான். இப்ப அவனுடைய கால் கிட்ட தான் ஜோனா இருக்காங்க. சோ கீழே குனிஞ்ச அந்த பையன் ஜோனாவுடைய முகத்துக்கு நேரா ஜோனா அப்படின்னு கூப்பிடுறான். பட் ஸ்டில் அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்ல. ஆல்சோ அவ்வளோ பக்கத்துல இருந்து பார்க்கும் பொழுது அவங்களுடைய செஸ்ட் மூவ் ஆகல, அதாவது அவங்க மூச்சு விடுற மாதிரி தெரியல. சோ அடுத்த செகண்ட் திரும்பி பார்க்காம அங்கிருந்து ஓட்டம் பிடிச்சவன் ஸ்ட்ரெயிட்டா அவனுடைய வீட்டுக்கு போய் தன்னுடைய அம்மா கிட்ட இத பத்தி சொல்றான். அவங்க அம்மாவோ உடனே நீ இதை எராஸ்மஸ் கிட்ட போய் சொல்லு, நான் போய் டாக்டரை கூட்டிட்டு அங்க வரேன் அப்படின்னு டாக்டருடைய வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. ஜோனாவுடைய பிரெக்னன்சியை பார்த்துட்டு இருந்த அதே டாக்டர் தான் அது. அந்த டாக்டர் ஜோனாவுடைய வீட்டுக்கு போறதுக்கு 1 மணி நேரத்துக்கு மேல ஆகுது. அப்படி அங்க போய் பார்க்கும் பொழுது அங்க பக்கத்துல இருந்த நெய்பர்ஸ் எல்லாருமே சோகத்தோட கூட்டமா நின்னுட்டு இருக்காங்க. அந்த 11 வயதான ஹெல்ப்பர் பையனும் அங்க நின்னுட்டு இருக்கான். சோ இப்ப டாக்டர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிற எராஸ்மஸ் உடைய பெட்ரூமுக்கு போக ஆரம்பிக்கிறாரு. உட்கார்ந்துட்டு தன்னுடைய மனைவி ஜோனாவை தன்னுடைய நெஞ்சில கட்டி அணைத்தபடி அவங்களுடைய தலைமுடிய கோதி விட்டுட்டே அழுதுட்டு இருக்காரு. டாக்டருக்கு எராஸ்மஸ் மற்றும் ஜோனா 2 பேரையுமே ரொம்ப நல்லாவே தெரியும். கடந்த சில வாரங்களா பிரெக்னன்சியில் இருக்கிற பிரச்சனைக்காக இவரு தான் பார்த்துட்டு இருந்தாரு. சோ இந்த காட்சி டாக்டருக்கே ரொம்பவே வருத்தத்தை வர வைக்குது. பட் ஸ்டில் அவருடைய வேலையை பார்க்கணும் இல்லையா? சோ டாக்டரும் மெதுவா பக்கத்துல போய் ஓகே ஜோனாவை இப்ப செக் பண்ணணும், கொஞ்சம் தள்ளுங்க அப்படிங்கிற மாதிரி அங்க அழுதுட்டு இருந்த எராஸ்மஸ் உடைய ஷோல்டர்ல தன்னுடைய கையை வைக்கிறாரு. பட் எராஸ்மஸ் தொடர்ந்து அவருடைய மனைவியை கட்டி அணைத்தபடி அழுதுட்டு இருக்காரு. இப்ப டாக்டர் மறுபடியும் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி கொஞ்சம் நகருங்க, நான் அவங்களை செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எராஸ்மஸ் உடைய ஷோல்டரை மறுபடியும் அழுத்துறாரு. இந்த முறை சுயநினைவுக்கு வந்த எராஸ்மஸ் தன்னுடைய நெஞ்சில கட்டி அணைச்சபடி இருந்த மனைவிய மறுபடியுமே பெட்ல படுக்க வச்சுட்டு அங்க பெட்டுக்கு பக்கத்திலேயே முட்டி போட்டு உட்கார்ந்து அகைன் ஜோனாவுடைய தலைமுடிய கோதி விட்டுட்டு எதையோ நினைச்சு அழுக ஆரம்பிக்கிறாரு. இப்ப ஜோனாவை முழுவதுமா செக் பண்ண டாக்டர் ஜோனா இறந்து போயிட்டாங்க அப்படிங்கறத உறுதிப்படுத்துறாரு. அவங்களுடைய உடலை முழுவதுமா செக் பண்ணி பார்த்தவரு அவங்களுடைய பெல்விஸை செக் பண்ணிட்டு மோஸ்ட் லைக்லி அவங்களுடைய பிரெக்னன்சி காம்ப்ளிகேஷன்ஸால தான் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கறத கன்க்ளூட் பண்றாங்க. ஓஹோ. இப்ப அடுத்த நாள் ஜோனாவுடைய ஃபியூனரல் நடக்க ஆரம்பிக்குது. அந்த டைம்ல அங்க கூடியிருந்த எல்லாத்துக்குமே ஜோனா பிரெக்னண்டா இருந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருந்துச்சு. சோ அவங்க எல்லாருமே அங்க ஜோனாவுடைய காஃபின் முன்னாடி கண்ணீரோட கதறி அழுதுட்டு இருந்த எராஸ்மஸை பார்த்து ரொம்பவே வருத்தம் அடைகிறாங்க. எராஸ்மஸால தன்னுடைய மனைவியுடைய இந்த பிரிவை கொஞ்சம் கூட தாங்கிக்கவே முடியல. கடைசியா ஜோனாக்கு ரொம்பவே பிடிச்ச அவங்களுடைய ஃபேவரட்டான ஸ்கார்ஃப் எடுத்து காஃபின்ல இருந்த ஜோனா கூட வச்சுட்டு பிரியா விடை கொடுக்கிறாரு. இந்த மொத்த ஃபியூனரல் முழுவதுமே இப்படி இருக்கும் பொழுது அங்க வந்திருந்த ஒருத்தருடைய ரியாக்ஷன் மட்டும் மத்த எல்லாரையுமே நோட்டீஸ் பண்ண வச்சது. அது மேரி ஜேனோட அம்மா. எஸ், இறந்து போனது தன்னுடைய பொண்ணு அப்படிங்கிற வருத்தம் ஒரு துளி கூட இல்லாம அந்த ஃபியூனரல் முழுவதுமே தன்னுடைய மனைவியுடைய இழப்பால கதறி அழுதுட்டு இருந்த எராஸ்மஸ ரொம்பவே வெறுப்போட ஒரு அருவருப்போட உச்சத்திலேயே பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஃபியூனரல் முடிஞ்சு எல்லாருமே எராஸ்மஸ் கிட்டையும் மேரி ஜேன் கிட்டையும் ஆறுதல் சொல்றதுக்காக வரும் பொழுது மேரி ஜேன் யார்கிட்டயுமே ஒரு வார்த்தை கூட பேசாம உடனடியா அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இவங்களா கொண்டு இருப்பாங்களா? இப்படி ஜோனா இறந்து போனதுக்கு அப்புறமா மேரி ஜேனுடைய பிஹேவியர் கொஞ்சம் கொஞ்சமா ரொம்பவே வித்தியாசமாகவும் வியர்டாகவும் மாற ஆரம்பிச்சது. அவங்களுடைய பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க அவங்கள பார்க்கலாம் அப்படின்னு போகும் பொழுதும் அவங்க யாரையுமே பார்க்க முடியாது அப்படின்னு டோரை க்ளோஸ் பண்ணியே வச்சிருக்காங்க. அவங்க யாரையுமே பார்க்க முடியாது அப்படின்னு டோரை க்ளோஸ் பண்ணியே வச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இரவு நேரத்துல அவங்க வீட்டுடைய ஜன்னல் வழியா உள்ள பார்க்கும் பொழுது இரவு முழுவதுமே மெழுகுவர்த்திகளை ஏத்தி வச்சுட்டு தூங்காம அங்க இங்கேயும் நடந்துகிட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கிறது தெரிய வருது. எப்போவாவது தான் வீட்டை விட்டு வெளியே வந்திருக்காங்க. ஆனா அப்படி வரும் பொழுதும் தனக்குள்ளேயே ஏதோ பேசிக்கிட்டு சுத்தியும் முத்தியும் பார்த்துக்கிட்டு தனக்கு பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ணி வராங்க அப்படிங்கிற மாதிரி பயந்துட்டே ரொம்பவே வினோதமா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ யாராவது அவங்க கிட்ட பேச ட்ரை பண்ணா கூட அவங்க கிட்ட ஐ கான்டாக்ட் கூட வச்சுக்காம உடனடியா அங்கிருந்து வேகமா நடந்து போயிடுறாங்க. மேலும் மேரி ஜேனுடைய ஹஸ்பண்ட் இப்பெல்லாம் வீட்டுக்குள்ள தூங்காம வெளியிருக்கிற கொட்டாயில தான் தூங்குறாரு அப்படிங்கறதையும் பாக்குறாங்க.
இப்ப ஜோனா இறந்து ஒரு மாதம் கழிச்சு, அதாவது சரியா பிப்ரவரி ஜோனா தான் பேயா? 24 மேரி எனக்கு ஜேன் தெரியலையே. வீட்டை விட்டு வெளியே வராங்க. ஆனா இப்ப சடனா அவங்க கிட்ட ஒரு மாற்றம் தெரியுது. பிகாஸ் அவங்க இந்த ஒரு மாசமா ரொம்பவே வினோதமா நடந்துகிட்டாங்க இல்லையா, அந்த பிஹேவியர் எதுவுமே இப்ப அவங்க கிட்ட இல்ல. பின்னாடி யாராவது வர்றாங்களா அப்படின்னு பார்த்து பயப்படல, தனக்குள்ளேயே ஏதோ முணங்கிட்டே இருப்பாங்களே அது எதுவுமே பண்ணல, ரொம்பவே கிளியரா இருந்திருக்காங்க. பட் அவங்களுடைய முகத்துல ஒரு பயங்கரமான கோபம் இருக்கிறது மட்டும் தெரியுது. அந்த கோபத்தோடயே அந்த ஊர்ல இருக்கிற ப்ராசிக்யூட்டருடைய ஆபீஸ்க்கு நடந்து போறாங்க. அப்படி போனவங்க உள்ள வரலாமா அப்படின்னு கதவை கூட தட்டல, வேகமா கதவை ஓபன் பண்ணி ஸ்ட்ரெயிட்டா அவருடைய டேபிளுக்கு முன்னாடி இருக்கிற சேர்ல போய் உட்கார்றாங்க. ஆக்சுவலா கடந்த 2-3 வாரங்களாகவே மேரி ஜேன் இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஊருக்குள்ள பேசிட்டு இருக்கிற விஷயம் இவருக்குமே தெரியும். இருந்தாலுமே சரி ஓகே சொல்லுங்க என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறாரு. அப்ப மேரி ஜேன் தன்னுடைய இறந்து போன பொண்ணு ஜோனாவை பத்தி கொஞ்சம் கூட நம்ப முடியாத ஒரு ஸ்டோரிய சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இத கேட்ட அந்த ப்ராசிக்யூட்டரோ ஓகே ஊர்க்காரங்க சொல்லிட்டு இருந்தது கரெக்ட் தான் போல, தன்னுடைய பொண்ணு இறந்து போனதால மேரி ஜேனுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு அவர் முடிவே பண்ணிடுறாரு. ஆனா கிட்டத்தட்ட 2 மணி நேரமா மேரி ஜேன் சொன்ன அந்த ஸ்டோரியை கேட்க கேட்க ஒருவேளை அவங்க சொல்றது உண்மையா இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் வர ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துல அவங்க சொன்ன எல்லா விஷயங்களையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும் பொழுது எஸ் அவங்க சொல்றது உண்மைதான் அப்படின்னு அவர் கன்வின்ஸ் ஆகுறாரு. இப்ப மேரி ஜேன் அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா அந்த ப்ராசிக்யூட்டர் அவசரமா டாக்டருடைய வீட்டுக்கு போறாரு. எஸ் ஜோனாக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண அதே டாக்டர் தான். இவன் தான் இல்லைண்ணா? அப்படி அங்க போன உடனே இப்பவே உடனடியா ஜோனாவுடைய உடலை நம்ம தோண்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட டாக்டருக்கு ஒண்ணுமே புரியல. என்ன சொல்றீங்க எதுக்காக அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப மேரி ஜேன் சொன்ன விஷயத்த டாக்டர் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதை கேட்டு ஷாக் ஆன டாக்டர் ஓகே இப்பவே நம்ம போகலாம் அப்படின்னு தோன்றதுக்கு மண்வெட்டியோட இன்னும் 4 பேரை கூப்பிட்டு ஜோனாவுடைய உடல் புதைக்கப்பட்டிருக்கிற அந்த இடத்துக்கு போறாங்க. ஜோனாவுடைய காஃபின் வெளியே எடுக்கப்படுது. அது ஒரு குளிர்காலம் அப்படிங்கறதால கிரவுண்டும் ரொம்பவே சில்லாதான் இருந்திருக்கு. சோ ஜோனாவுடைய உடல் பெருசா டீகம்போஸ் ஆகாம நல்லா பிரிசர்வ் பண்ண மாதிரி தான் இருந்திருக்கு. இப்ப அந்த டாக்டர் ஜோனாவுடைய உடலை திரும்பவுமே எக்ஸாமின் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி செக் பண்ண ஆரம்பிச்ச அடுத்த 30வது செகண்ட்லயே அந்த டாக்டர் மற்றும் ப்ராசிக்யூட்டர் 2 பேருமே ஒரு குறிப்பிட்ட இடத்தை பார்த்து அப்படியே உறைஞ்சு போய் நிக்க ஆரம்பிக்கிறாங்க. பிகாஸ் மேரி ஜேன் அவங்க கிட்ட சொன்ன அந்த நம்ப முடியாத ஸ்டோரியில அப்படி அவங்க என்ன சொன்னாங்களோ அப்படியே அது இங்க இருக்கு அப்படிங்கறத இப்ப அந்த டாக்டர் மற்றும் ப்ராசிக்யூட்டர் 2 பேருமே துளி கூட நம்ப முடியாம அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு முழிக்க ஆரம்பிக்கிறாங்க. எஸ் மேரி ஜேன் அவங்க கிட்ட சொன்னது எல்லாமே உண்மைதான் அப்படிங்கிறது இதுல இருந்து அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகுது. அப்படி மேரி ஜேன் சொன்ன துளி கூட நம்ப முடியாத, கேட்கறதுக்கு பொய் மாதிரி இருக்கக்கூடிய ஆனா உண்மையிலேயே நடந்த அவங்க சொன்ன ஸ்டோரி இதுதான். இதெல்லாம் காட்டாதீங்க, தன்னுடைய பயமா பொண்ணான இருக்கு. ஜோனா இறந்து போய் ஃபியூனரல் நடந்துட்டு இருந்த அந்த டைம் அப்ப அங்க வந்திருந்த மேரி ஜேனுக்கு தன்னுடைய பொண்ணை இழந்துட்டோம் அப்படிங்கிற தாங்க முடியாத வருத்தம் அங்க இருந்தாலுமே அதை விட அதிகமா அவங்களுக்கு ஒண்ணு இருந்துச்சு. அதுதான் ஜோனாவுடைய ஹஸ்பண்டான எராஸ்மஸ் மேல இருந்த அந்த வெறுப்பு. அப்படி ஜோனாவுடைய இறந்த உடலை பார்த்து எராஸ்மஸ் அழுதுட்டு இருக்கிறத பார்த்த மேரி ஜேனுக்கு சடனா அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் நிகழ ஆரம்பிக்குது. அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் உருவாக ஆரம்பிக்குது. அது என்ன அப்படின்னா இங்க ஏதோ ஒண்ணு சரியில்லை, என்னமோ தப்பா இருக்கு அப்படிங்கிற ஒரு இன்ட்யூஷன் ரொம்பவே ஸ்ட்ராங்கா தோண ஆரம்பிக்குது. ஆனா அது என்ன அப்படிங்கிறது தன்னுடைய பொண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். பட் அவ தான் இறந்து போயிட்டாளே. சோ எப்படி இப்ப அதை தெரிஞ்சுக்கிறது, எப்படி ஜோனா கிட்ட பேசுறது அப்படின்னு மைண்ட்ல யோசிச்சுட்டே தான் அன்னைக்கு யாருக்கிட்டையுமே பேசாம அந்த ஃபியூனரல்ல இருந்து வேகமா வீட்டுக்கு கிளம்பியிருக்காங்க. அப்படி வீட்டுக்கு போனவங்க அவங்களுடைய பெட்ரூம்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டு மண்டி போட்டு ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க ப்ரே பண்றது தனக்கு அமைதியை கொடு, இந்த கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து தன்னை காப்பாத்து அப்படின்னு இல்ல. ஆக்சுவலா அவங்க ப்ரே பண்ண ஆரம்பிச்சது எப்படியாவது தன்னுடைய இறந்து போன பொண்ணுடைய ஆவி கிட்ட நான் பேசணும், என்னமோ தப்பா நடந்திருக்கு அப்படின்னு எனக்கு தோணுச்சு இல்லையா, அது என்ன அப்படிங்கறத அவ தான் வந்து சொல்லணும் அப்படின்னு ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அடுத்த ஒரு மாசத்துக்கு எப்படியாவது தன்னுடைய பொண்ணுடைய ஆவி தன்கிட்ட வந்து பேசிராதா அப்படின்னு தொடர்ந்து அதுக்காக ரூம்குள்ள இருந்தபடியே இரவு முழுவதுமே மெழுகுவர்த்திகளை ஏத்தி வச்சுட்டு ப்ரே பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்படி ப்ரே பண்ணும் பொழுதும் ஒவ்வொரு இரவு முழுவதுமே சுத்தியும் முத்தியும் எங்கேயாவது தன்னுடைய பொண்ணுடைய ஆவி வருதா அப்படின்னு பார்த்துட்டே இருந்திருக்காங்க. அதனாலதான் அவங்க வீட்டுக்கு வெளியில வரும் பொழுது கூட தன்னை யாராவது ஃபாலோ பண்றாங்களா அப்படின்னு பின்னாடி பார்த்த மாதிரியும் அவங்களுடைய வாயில ஏதோ முணங்கின மாதிரியும் ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி சுத்திட்டு இருந்திருக்காங்க. தினம்
தினமுமே இப்படி பண்ணிட்டு இருந்த அவங்களுக்கு அவங்களுடைய பொண்ணு இறந்து போய் சரியா 1 மாசத்துக்கு அப்புறமா ஒரு நாள் அவங்களுடைய ரூம்குள்ள மண்டி போட்டு ப்ரே பண்ணிட்டு இருந்த அவங்களுக்கு முன்னாடி திடீர்னு ஒரு வெள்ளை நிற ஒளி தோன்ற ஆரம்பிக்குது. அப்படி அந்த ஒளி தோன்றுன அடுத்த செகண்ட் அந்த ரூம் முழுவதுமே பயங்கரமா குளிர ஆரம்பிக்குது. இப்ப இத பார்த்த மேரி ஜேன் எஸ் இதுதான் என்னுடைய பொண்ணு அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்க சந்தோஷம் சில நிமிடங்கள் கூட நீடிக்கல. அப்படி அந்த வெள்ளை ஒளி தோன்றின கொஞ்ச நேரத்திலேயே மறுபடியும் மறைஞ்சு போயிருது. இது அவங்களுக்கு டிசப்பாயின்மெண்டா ஆனாலுமே ஓகே நம்ம ப்ரே பண்றது ஒர்க் ஆகுது, என்னுடைய பொண்ணு என்கிட்ட பேச ட்ரை பண்றா, நான் என்னுடைய பொண்ணுக்கு ரொம்பவே பக்கத்துல போயிட்டேன், அதான் அதுக்கான சில சைனை அவ காட்டுறா அப்படின்னு தொடர்ந்து அவங்களுடைய பிரேயர்ஸ இன்னுமே தீவிரப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அடுத்த 2 நாட்களுக்கும் தொடர்ந்து இதே மாதிரி நடக்க ஆரம்பிக்குது. அந்த வெள்ளை நிற ஒளி தோன்றி சில நிமிடங்கள்ல மறுபடியும் மறைஞ்சு போயிருது. இதே போல தொடர்ந்து 2 முறை நடக்க ஆரம்பிக்குது. ஆனா 4வது நாள் அதே மாதிரி அவங்க ப்ரே பண்ணும் பொழுது அப்ப அதே போல அவங்களுடைய ரூமுடைய நடுவுல தோன்றின அந்த வெள்ளை நிற ஒளி இந்த முறை மறையாம அப்படியே இருக்க ஆரம்பிக்குது. மேரி ஜேன் இத பார்த்துட்டு இருக்கும் பொழுதே அந்த லைட்டுக்குள்ள இருந்து தன்னுடைய பொண்ணு அப்படியே காலடி எடுத்து வச்சு வெளியே வர்றத பாக்குறாங்க. கருப்பு நிறத்துல ட்ரெஸ் போட்டிருந்த அவங்களுடைய உடம்புல இருந்த தோல் எல்லாமே வெளுத்து போன மாதிரி இருந்திருக்கு. மேலும் அவங்களுடைய தலை தொங்கிய மாதிரி இருந்திருக்கு. ஆல்சோ அந்த ஆவி அப்படியே மேரி ஜேனை பார்த்த மாதிரி நடந்து வர ஆரம்பிக்குது. என்னதான் கடந்த 1 மாசமா இந்த ஒரு நாளுக்காக தான் மேரி ஜேன் காத்துட்டு இருந்திருந்தாலும் அது தன்னுடைய மகளுடைய ஆவிதான் அப்படின்னு தெரிஞ்சாலும் அதை பார்த்த மேரி ஜேனுக்கு பயம் வர ஆரம்பிக்குது. மேரி ஜேன் இப்ப அப்படியே பின்னாடி நகர்ந்து போறாங்க. ஆனா ஒரு கட்டத்துல நம்ம இதுக்காக தான் இவ்வளவு நாட்கள் காத்திருந்தோம் அப்படின்னு மனசுக்குள்ள தைரியத்தை வர வச்சுட்டு தன்னுடைய பொண்ணு கிட்ட அவங்க கேட்க நினைச்ச அந்த ஒரு கேள்வியை கேக்குறாங்க. அது எப்படி நீ இறந்து போன அப்படிங்கிற கேள்விதான் அது. இந்த கேள்வியை கேட்ட உடனே ஜோனாவுடைய ஆவி பதில் சொல்றதுக்காக தன்னுடைய வாயை திறக்க ஆரம்பிக்குது. அப்போ அதோடைய வாயிலிருந்து சேறு சகதி அப்படின்னு கீழே விழுக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா ரொம்பவே ரஃப்பான ஒரு ஹார்டான ராஸ்பியான ஒரு வாய்ஸ்ல இந்த சமூகத்துக்கு எராஸ்மஸ் ரொம்பவே ஒரு நல்ல மனிதனா நல்லவனா காட்டிக்கிட்டாலும் அவன் ரொம்பவே கொடூரமானவன் அப்படின்னு அன்னைக்கு நடந்த உண்மைகளை தன்னுடைய அம்மா கிட்ட சொல்ல ஆரம்பிக்குது. உண்மைதான் இல்லை இது போயிட்டு கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா இருந்த அவனுடைய நடவடிக்கை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா அப்படியே டோட்டலா மாற ஆரம்பிச்சது. சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாமே கோவப்பட்டு என்ன அடிக்க ஆரம்பிச்சான். அப்படிதான் அன்றைய நாளும், அதாவது ஜனவரி 22ஆம் தேதி இரவு நான் செஞ்ச சாப்பாடு நல்லா இல்ல அப்படின்னு கோவப்பட ஆரம்பிச்சான். நான் உங்களுக்கு வேற சாப்பாடு பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியுமே அதை கேட்காத அவன் மிருகத்தனமா என்ன அடிக்க ஆரம்பிச்சான். அப்போ என்னுடைய கழுத்தை அவனுடைய 2 கைகளால புடிச்சு தூக்கி நசுக்க ஆரம்பிச்சான் அப்படின்னு சொன்ன ஜோனாவுடைய ஆவி இப்ப வேற எதுவுமே பேசாம அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற அந்த காட்சியை அப்படியே அவங்க அம்மா முன்னாடி தன்னுடைய முகத்துல காமிக்க ஆரம்பிச்சது. அப்ப மேரி ஜேனுக்கு முன்னாடி நின்னுட்டு இருந்த ஜோனாவுடைய ஆவி தரையில இருந்து அப்படியே மேல நோக்கி மெல்லமா பறக்க ஆரம்பிக்குது. அதே நேரத்துல அதோடைய வாயிலிருந்து எந்த ஒரு வார்த்தையுமே வரல. அதுக்கு பதிலா சடனா அந்த ரூம்குள்ள இருந்த காத்து எல்லாத்தையுமே இப்ப தன்னுடைய வாய்க்குள்ள இழுத்துக்க ஆரம்பிக்குது. அப்ப அந்த ஆவியுடைய உடம்பு மேரி ஜேனை பார்த்தபடி இருந்தாலும் சடனா தலை மட்டும் அப்படியே பின்னாடி திரும்ப ஆரம்பிக்குது. திருப்பி ஓடிச்சாங்க. பயங்கரமான அதிர்ச்சியில மேரி ஜேன் இதை பார்த்துட்டு இருக்கும்போது இப்ப ஜோனாவுடைய ஆவி திரும்பவுமே தரையில வந்து நிக்குது. ஸ்டில் அந்த ஆவியுடைய தலை பின்பக்கமாகவும் உடல் மேரி ஜேனை பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்ப அந்த உடல் அப்படியே திரும்பி அந்த வெள்ளை ஒளியை நோக்கி நடக்க ஆரம்பிச்சது. சோ இப்ப அந்த தலை மேரி ஜேனை பார்த்தபடி இருக்கும் இல்லையா, அப்போ அவங்கள பார்த்து சிரிச்சபடியே பாத்தையா அவன் என்னை எப்படி பண்ணிருக்கான்னு பாரு அப்படின்னு சொன்னபடியே அந்த வெளிச்சத்துக்குள்ள போய் மறைஞ்சு போயிருது. இப்ப திரும்பவும் அந்த ரூம் முழுவதுமே பழைய நிலைக்கு திரும்புது. குளிரா இருந்த அந்த ரூம் முழுவதுமா வெப்பமா மாற ஆரம்பிக்குது. இப்ப மேரி ஜேன் தன்னுடைய பொண்ணுக்கு நடந்ததை நினைச்சு அப்படியே உடைஞ்சு போய் உட்கார்றாங்க. சோ இததான் அடுத்த நாள் எந்திரிச்சு ப்ராசிக்யூட்டருடைய ஆபீஸுக்கு போய் சொல்லியிருக்காங்க. எராஸ்மஸ் தான் தன்னுடைய மகளுடைய கழுத்தை திருப்பி கொலை பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத அவர் டாக்டர் கிட்ட போய் சொல்லி ஜோனாவுடைய உடலை எக்ஸாமின் பண்ணலாமா அப்படின்னு கேட்கும் பொழுதுதான் அந்த டாக்டரும் ப்ராசிக்யூட்டர் கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்னா
ஜோனா இறந்தப்ப டாக்டர் அவங்களுடைய வீட்டுக்கு போய் அங்கேயே தானே ஜோனாவுடைய உடலை செக் பண்ணிருப்பாரு. அப்படி செக் பண்றப்ப எராஸ்மஸ் ஜோனாவுடைய தலைய பிடிச்ச மாதிரி ஜோனாவுடைய முடிய கோதி விட்டுட்டே நின்னுட்டு இருந்தாரு. நான் அந்த ப்ராசஸ் முழுவதுமா செஞ்சு முடிக்கிற வரைக்குமே அப்படியே தான் இருந்தாரு. சோ இப்ப அதை நினைச்சு பார்க்கும் பொழுதுதான் மேபி கழுத்தில் இருக்கிற அந்த மார்க்ஸை மறைக்கிறதுக்காக தான் ஜோனாவுடைய முடிய கோதி விடுற மாதிரி முன்னாடி கவர் பண்ணி பக்கத்திலேயே இருந்து யாருமே அந்த கழுத்து பகுதியை பார்க்காத மாதிரி பண்ணிட்டு இருந்திருப்பாரோ அப்படின்னு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்ல, ஃபியூனரல் அப்ப ஜோனாவுடைய உடலை கிரவுண்டுக்குள்ள புதைக்கிறதுக்கு முன்னாடி இது அவங்களுக்கு பிடிச்ச துணி அப்படின்னு ஜோனாவுடைய கழுத்தை சுத்தி ஒரு ஸ்கார்ஃபை போட்டு விட்டுருப்பாரு. சோ இதுவுமே நம்ம யாருமே அதை பார்த்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ அப்படி அவங்க மறுபடியுமே ஜோனாவுடைய உடலை எடுத்து செக் பண்ணி பார்க்கும் பொழுது அந்த ஸ்கார்ஃபை ரிமூவ் பண்ணி பார்க்கும் பொழுது ஜோனாவுடைய கழுத்துல அந்த மார்க்கிங்ஸ் இருந்திருக்கு. அது மட்டும் இல்ல, ஃபர்தரா எக்ஸாமைன் பண்ணி பார்க்கும் பொழுது ஜோனாவுடைய கழுத்து டிஸ்லோகேட் ஆகியிருக்கு அப்படிங்கிறதும் கன்ஃபார்ம் பண்ணப்படுது. இது தெரிஞ்ச அடுத்த சில நிமிடங்கள்ல எராஸ்மஸ் கைது செய்யப்படுறான். இந்த கேஸ் நடக்கும் பொழுது மேரி ஜேன் தனக்கு நடந்த விஷயங்களை தன்னுடைய பொண்ணு ஆவியா வந்து தன்கிட்ட சொன்ன விஷயங்களை கோர்ட்ல சொல்றாங்க. இதுல பெருசா எந்த ஒரு மோட்டிவும் இல்ல அப்படின்னாலும் மேரி ஜேன் சொன்ன அந்த ஒரு கதை உண்மையா இருந்ததால எவிடன்ஸும் அதுக்கு சப்போர்ட் பண்றதால ஜூரிஸ் அவனுக்கு ஆயுள் தண்டனையை விதிக்கிறாங்க. ஆனா அப்படி ஜெயிலுக்கு போன 3 வருஷத்திலேயே மர்ம நோயால பாதிக்கப்பட்டு ஜெயிலுக்குள்ளேயே எராஸ்மஸ் இறந்து போறான். அது மட்டும் இல்ல, ஜோனாவை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி ஆல்ரெடி 2 பெண்களை கல்யாணம் பண்ணிருக்கான் அப்படிங்கிற விஷயமும், அதுல ஒரு பெண் இவன் ரொம்பவே அபியூசிவா இருந்ததால டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னும், இன்னொரு மனைவி வீட்டுல எராஸ்மஸ்க்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஆட்டிக்ல இருந்து அவங்களுடைய தலை மேல ஏதோ ஆக்சிடென்டா தவறி விழுந்ததால இறந்து போனதா கண்டுபிடிக்கப்படுது. இன்றைக்குமே வெஸ்ட் வெர்ஜீனியால இருக்கிற செமிட்ரியில ஜோனாவுடைய உடல் புதைக்கப்பட்டிருக்கிற அந்த இடத்துல ஒரு ஆவியுடைய டெஸ்டிமோனி, அதாவது ஒரு ஆவி வந்து சாட்சி சொல்லி அதனால கில்லருக்கு தண்டனை வழங்கப்பட்ட உலகத்தில் இருக்கிற ஒரே வழக்கு இதுதான் அப்படின்னு ஒரு கல்வெட்டு வைக்கப்பட்டிருக்கு. சோ மை டியர் எஸ்டிஏ, நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? உண்மையாகவே ஜோனாவுடைய ஆவி வந்து இத சொல்லிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இதெல்லாம் பொய் அப்படின்னு நினைச்சா தென் எப்படி அவங்க சொன்ன மாதிரியே ஜோனாவுடைய கழுத்துல இருந்த மார்க்ஸ், அவங்க கழுத்தெலும்பு உடைஞ்சு போனது எல்லாமே கரெக்டா இருந்துச்சு? இதற்கான பதிலையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இதுல என்னுடைய இன்ட்யூஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, மேரி ஜேனுக்கு தன்னுடைய பொண்ணு மேல இருந்த பாசம், எராஸ்மஸ் மேல இருந்த அளவு கடந்த வெறுப்பு தான் அவங்கள பல கோணங்கள்ல திங்க் பண்ண வச்சிருக்கு. அப்படி அவங்க அதிலேயே மூழ்கி போய் ஹாலுசினேஷன் நிலைமைக்கு போயிருக்கலாம். அவங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஜோனா வந்தது, அவங்க கூட பேசினது, இது எல்லாமே ஒரு ஹாலுசினேஷனா இருந்திருக்கலாம். பட் இதுல கோ இன்சிடென்ஸா அவங்களோட இன்ட்யூஷன்ல அவங்களுக்கு தோணுன மாதிரி எராஸ்மஸ் மேல இருந்த வெறுப்பு காரணமா அவன் தான் ஏதாவது பண்ணிருப்பான் அப்படின்னு அவங்களுக்கு தோணுன இன்ட்யூஷன் மாதிரி தான் கொலையுமே நடந்திருக்கு. சோ எவிடன்ஸும் அதே மாதிரி மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். யாருக்கு தெரியும், மேரி ஜேன் சொன்ன மாதிரி ஜோனாவுடைய ஆவியே கூட அங்க வந்திருக்கலாம். ரொம்ப நாளா பேய் கதை வேணும் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க, உங்களுக்காகவே தான் இந்த வீடியோ எஸ்டிஏ. சோ மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அடுத்தது என்ன கேஸ் வேணும், என்ன டாபிக்ல வீடியோ வேணும் அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய். சூப்பர் நல்லா இருந்துச்சு. ஆனா இது ஸ்டார்டிங்கே அப்போ பாத்தீங்கன்னா அவன் கொன்னுட்டு வந்து தான் வேலை பார்த்துருக்கான். அது வந்து அதாவது இவன் கொன்னது வெளில தெரியக்கூடாதுக்காக தான் அந்த பையனை அனுப்பியே பார்க்க சொல்லியிருக்கான். இவரு இங்கதான் வேலை பார்த்துட்டு இருக்காரு, வீட்டுக்கே போகல அப்படின்ற மாதிரி பண்ணிருக்கான். ஆனா ஸ்டார்டிங்ல உண்மையாவே இது வந்து எனக்கு பேய் கதை மாதிரியே தெரியல, ஏதோ மர்டர் அப்படி மாதிரிதான் இருந்தது. ஆனா போக அதுக்கப்புறம் லாஸ்ட் நான் என்ன நினைச்சுக்கிட்டேன்னா, நடுவுல போயிட்டு இருக்கும்போது ஒருவேளை அவங்க அம்மா ஏதோ சூனியம் பண்ணிட்டாங்களோ ஏதோ அவசியம், அது ஒரு டவுட் வந்துச்சு. அதனால பார்த்தா இப்படி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் என்ன நடந்திருக்குன்னா, பொண்ணு கனவுல ஏதாவது அவங்களுக்கு அவங்க பொண்ணு பேசி இந்த மாதிரி கூட இது பண்ணியிருக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அக்யூரேட்டா கழுத்தை அப்படி திருப்பி இருக்கான், இந்த திரும்பினதெல்லாம் எப்படி கரெக்டா சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. ஆமா இது எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு உண்மையா கூட இருந்திருக்கலாம். நான் என்ன நினைச்சேன்னா, அவங்க அம்மாவுக்கு பிடிக்காதுல, ஓரளவு அவங்க அம்மா தான் கொன்னுட்டாங்க போல இருக்கு, இவரு மேல பழி போடுறாங்க போல இருக்குன்னு நான் நினைச்சேன். ஏன்னா அந்த இறந்ததுக்கு அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் முறைச்சுக்கிட்டே இருந்தாங்க ஒரு மாதிரி. இல்ல, எனக்கு இன்னொன்னு ஒரு டவுட் இருக்கு. ஒருவேளை உங்க அம்மாவே வீட்டுக்கு போய் கொலை பண்ணிட்டாங்களா கழுத்தை திருப்பி, அததான் 1 மாசம் கழிச்சு சொல்லலாம் அப்படின்னு, எப்படி இதை சொல்லலாம்னு சொல்லி இது பண்ணிட்டாங்களா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட். அவர் மேல உள்ள வெறுப்பு, ஏன்னா அந்த காலத்துல இது 18ல நடந்திருக்கு இது. அப்போ
அப்போ என்ன சொன்னாலும் நம்பிடுவாங்க. ஏன்னா பொண்ணோட அம்மா சொல்றாங்கன்னா அதுதான் மேக்சிமம் எடுத்துப்பாங்க. இது அப்போ எப்படி இவங்க இந்த கதையை இத மாதிரி எழுதியிருக்காங்க. மத்தபடி அங்க என்ன ஒரிஜினலா நடந்துச்சுன்னு அங்க வாழ்ந்தவங்களுக்கு தான் ஆமா தெரியும். ஆமா கரெக்ட். ஏதோ நம்புறாங்க, நம்மளும் ம். நம்புவோம். நல்லா இருந்துச்சு. இடையில ஆமா. அந்த பேய் பிக்கு போடும்போது கொஞ்சம் பயமா இருக்கு உண்மையா. ஆனா இது கொஞ்சம் அந்த விஷுவலா வந்துச்சுன்னா இன்னும் சூப்பரா இருந்தது. ஆமா, பயமா இருந்தது. நல்லா இருந்துச்சு. ஓகே. என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும்.